I would like to know about Vaatiyar because that's my personal favorite of the recent times. அந்த கேரக்டர் பண்ணப்போ அதுல அவ்ளோ லேயர்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப இன்டெப்த்தா பார்த்தோம். இல்ல வென் வி ஆர் அனலைசிங் இட் அப்டின்னா, அதுக்குள்ள அத்தன ஃப்ளேவர்ஸ், அத்தன லேயர்ஸ் இருக்கு. ஹவ் டிட் யூ ஹேண்டில் வாத்தியார்? ஒரு ரொம்ப வருஷமா ஒரு ஒரு ப்ராக்டிஸ்ல இருந்து அத உடம்பு முழுக்க, மைண்ட் முழுக்க ஏத்தி, ஏத்தி, ஏத்தி அதுவாவே ஊறிப்போன ஒரு ஆளு. ஆமா. ஆனா, அந்த அந்த அது அது ஏறும்போது அந்த பாடிக்குள்ள அது மைண்டா அது பாடிக்குள்ளங்கிறது எது? அந்த மைண்டுக்குள்ள அது அவ்ளோ ஸ்பேஸ அடைச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஃபார்ம். அத கத்துக்கிட்ட ஒருத்தன், அதுக்குள்ள ஒரு ப்ரைட்ல இருக்கிற ஒருத்தன், ஃபெயிலியர மட்டுமே சந்திச்சா எப்படி இருக்கும்? ஒண்ணு இருக்குல்ல. அவன் ஒரு பயங்கரமான ஒரு ஒரு உலகமே போற்றக்கூடிய ஒரு பெரிய டெக்னீஷியன் அவன். பயங்கரமான ஒரு ஆளு. அதெல்லாம் இருக்கு. அத அவன் பார்த்துருக்கான் ரியல் லைஃப்ல. இது எல்லாம் உள்ள ஏறி போயிருந்த ஒரு ஆள், தொடர்ச்சியா ஃபெயிலியர் மட்டுமே சந்திக்கிறான். அப்போ அந்த அவனுக்கு இருக்கிற நாலேட்ஜ் அந்த நாலேட்ஜ் குடுக்குற ஒரு பாடி லாங்குவேஜ், அது உள்ள இருக்கிற திமிரு இதெல்லாம் ஒண்ணு இருக்குல்ல, அது அவன் உடம்புல இருக்கு. ஆனா அவன் மைண்டுக்குள்ள அது போயிட்டே இருக்கு. ஏன்னா மைண்ட்ல வந்து அவன் சக்சஸ் பண்ணவே இல்ல. அது அந்த அந்த ஃபெயிலியர் வந்து அவன வந்து என்னுடைய அந்த பரம்பரை வந்து தோத்துக்கிட்டே இருக்குங்கிறது வந்து அவன் மைண்டில அவன இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. பாடி ரொம்ப சாலிடா இருக்கும். நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும். தட் இஸ் வாட் வி வொர்க்ட் அண்ட் ரஞ்சித்தோட டிஸ்கஸ் பண்ணி, ரஞ்சித் இந்த மாரி ஒருத்தன் இருக்கணும்ண்ணா அப்படின்னு சொல்லி, பாடி பார்த்தா அவன் எப்படி இருப்பான்? அப்படி தான் ஸ்டிஃபா இருப்பான். ஆனா முகம் பார்த்தீங்கன்னா சுருங்கியே இருக்கும். இப்ப படம் முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படிதான் ஒர்க் பண்ணோம் அது. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில்.